நம்ம இந்தியாவில் மட்டும் மொத்தமாகவே 28 ஸ்டேட்ஸ் இருக்கு. அதில் ஆஃப் வச்சுக்கலாம் 12 ஸ்டேட் இருக்கு. அந்த 12 ஸ்டேட் இருக்கிற பீப்புள் எல்லாமே ஒரு சிட்டியில் மிக்ஸ்டாக இருப்பாங்க. அப்படின்னா த நேம் ஆஃப் சிங்கார சென்னை. இங்க பீப்புள்ஸ் இருக்கிற காமனான திங் என்ன தெரியுமா? லவ்வா நாட் அட் ஆல். அவங்களோட ட்ரீம். அப்படி நம்ம சென்னையில் பார்க்குற பீப்புள்ஸ் கிட்ட அவங்களோட ட்ரீமை கேட்க போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? லெட்ஸ் கெட் இட். இருக்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், ரொம்ப தேவைகள் இருக்கக்கூடாது. இன்னும் மணி கூட லூஸ் பண்ணிக்கலாம், டைம் எனக்கு எதுனாலும் லூஸ் பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். ஃபாலோ யுவர் பார்ட் ட்ரீம். ஸோ அதுக்கப்புறம் நான் அதை அப்படியே கேரி ஓவர் பண்ணி எங்கள் அம்மாவுக்காவது நான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. Hey Rockstars and welcome back, and this is நான் உங்க பி. இந்த உலகம் எப்படி சுத்திட்டே இருக்கோ இதுல வாழ்ற நம்மளும் ஓடினே இருக்கோம். ஆசைக்காக, கனவுக்காக, ஃபேமிலிக்காக, பிடிச்ச பர்சன்ஸ்க்காக. இங்க ஃபாஸ்டா ஓடுற பீப்புளை பிடிச்சி நம்ம ஒரு 2 minutes பேச போறோம். பட் வாய்? Hi, hello. My name is Pawan. I am from Hyderabad. My friend Raju is from Andhra. I have been written my dream. Try to be unique. Don't think what others says. That means don't bother what others says matter. You have to implement what you are thinking. Don't come in other ways. You need to follow your path. அது அவரை துரத்தி போய் பிடிச்சி அதுக்கப்புறம் போய் பேசினா பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எழுதின ஒரு ஷார்ட் பண்ணல ஒரு ட்ரீம் எனக்கு என்னோட அக்கா எழுதி கொடுத்தாங்க. நான் ஒரு ஸ்டேஞ்சர் எழுதி கொடுத்தாங்க, நான் உங்கள்கிட்ட போய் தான் சொன்னேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீம் பார்த்தீங்கன்னா அதுவும் இதுவுமே கிட்டத்தட்ட செமிலியராக இருந்தது என்னோட பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது. ஸோ அடுத்த ட்ரீமையும் இந்த ஸ்டார்ட் பண்ணணும். எழுதி கொடுத்த ட்ரீம் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களோட ட்ரீமை நான் எழுதி தாங்க போறேன். இப்பெல்லாம் ஹோப் மட்டும்தான். ஓகே, லைஃப்ல எதுனாலும் லூஸ் பண்ணுங்க, ஹோப் மட்டும் இருக்கட்டும். ஓகே, எதுனாலுமே நம்ம லைஃப்ல என்ன வந்தாலும் பரவாயில்ல. மணி கூட லூஸ் பண்ணிக்கலாம், டைம் எனக்கு எதுனாலும் லூஸ் பண்ணிக்கலாம், கெயின் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஹோப் மட்டும் இருந்தா எல்லாமே நம்மளால முடியும். தேங்க்ஸ் ஸோ மச் அண்ட் ஆல் கிரேட். ஹோப்னு கேட்கும் போதுதான் எனக்கு ஒன்று சொல்லணும்னு தோணுது உங்ககிட்ட. சொல்லலாம்ல, சின்ன வயசுலேயே நம்ம எல்லாருமே ஸ்கூலுக்கு போவோம். உண்மையாவே படிப்பு வருமா, ஸ்போர்ட்ஸ் வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்கு அது வருதோ வரலையோ, அது மேலே நம்ம இன்ட்ரெஸ்டாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை கற்றுக்கிட்டு அது நம்மளால எடுத்துக்க முடியும். பட் அங்கே இன்ட்ரெஸ்டே இல்லைங்கிற அப்படி பட்சத்தில் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்போர்ட்ஸில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். பட் எக்ஸாம்ஸு நம்ம நீ ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர? ஃபைனலில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நமக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சரு நம்ம மேலே ஹோப் வச்சு இவன் படிப்பான், இவன் சொல்லிக் கொடுத்தா அப்படி புரியும்னு சொல்லி கொடுத்துருந்தா நமக்கு படிப்பு வந்திருக்கோமோ அப்படிங்கிற வச்சிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி என்னோட தாட். பட் அது இல்லை ரியாலிட்டி. நம்ம மேலே ஃபஸ்ட்டு ஒருத்தங்க நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும், நம்பிக்கை எடுக்கணும். I am Renuj. Actually, I'm from Kerala. Now I'm working in Chennai. So unexpectedly, so you are okay, fine. Wow, super.
கண்ணன் Okay, என்ன பண்றீங்க தம்பி? நான் சார்ட் அக்கௌண்ட் சிஏ ஓகே. நீங்க நேட்டிவ் என்ன? சென்னை தான் மெட்ராஸ் தான். ஓகே, நைஸ் டு மீட் யூ. அப்படி ட்ரீம் யாரோட ட்ரீம் வேணாலும் எழுதலாம். உங்களோட ட்ரீம். ஓகே ரொம்ப ஜென்ரிக்காக இருந்தால் கூட ஓகே தான். Yeah, sure. Nice. நான் வந்துட்டு பி கண்டென்ட் அப்படிங்கிறது Okay. பேசிக்லி இருக்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், ரொம்ப தேவைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான். ஸோ வாட் எவர் வி ஹேவ் அதை வச்சுட்டு கண்டென்ஷன் இருந்துச்சுன்னா பீயிங் கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ் வில் ஆல்வேஸ் ட்ரைவ் ஃபார்ன்றது தான் என்னோட எண்ணம். அதுதான் இந்த ட்ரீம் எழுதுறதுக்கு சம்திங் ஏதாவது ரீசன் இருக்கு இல்லையா? ரீசன்ன்றதை விட சி நான் ஃபார் எக்ஸாம்பிள் சிஏ முடிக்கிற வரைக்கும் சிஏ பற்றி தான் யோசிச்சிருந்தேன். பட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஒரு 40-45 மினிட்ஸ் சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னா அது பக்கம் ஓட ஆரம்பிச்சாச்சு. ஸோ 3-4 இயர்ஸ் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்க்கான மதிப்பு வந்து வெறும் 45 மினிட்ஸ் தான் என்ஜாய் பண்ணோம். ஓகேங்களா? அடுத்தது தேட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் அந்த மாதிரி தான் ஏதோ தேடி ஓடிட்டே இருக்கேன். ஒரு அச்சீவ் பண்ணது சொன்ன ஒரு கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்றது மட்டும் இல்லை. ஸோ மேபி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் மேபி இஃப் ஐ எம் கண்டென்ட் தென் அதுதான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான இதுன்னு நினைக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ இன்னொருத்தவங்களோட ட்ரீம் ஸோ வந்து நம்ம வீடு வாங்கணும். ஓ ரைட். ஸோ இதை நீங்கள் பார்த்து